வணக்கம் குழந்தைகளே. நீண்ட நாளைக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு ஈசாப் கதையை பார்க்கலாம். ஒரு அழகான காடு இருந்தது. அந்த காட்டுல ஒரு அழகான ஏரி இருந்தது. ஏரியில் என்ன இருக்கும்? சரியா சொன்னீங்க. ஏரியில நிறைய தண்ணி இருக்கும். தண்ணிக்குள்ள மீன்கள் இருக்கும், நண்டுகள் இருக்கும். அந்த நண்டுகளையும் மீன்களையும் உணவா சாப்பிட கொக்குகள் அந்த ஏரிக்கு வரும். அதே போல அந்த ஏரியில ஒரு ஆமையும் குடியிருந்தது. இந்த ஆமையும் கொக்குகளும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டதுனால கொஞ்ச நாள் நண்பர்களாயிடுச்சு. இப்படியே கொஞ்ச காலம் போச்சு. ஒரு நாள் காலையில கொக்குகள் வழக்கம் போல வேட்டையாடுறதுக்காக அந்த ஏரிக்கு வந்தது. அப்போ அந்த ஆமையை பார்த்தது. ஆமை ரொம்ப சோகமா இருந்தது. கொக்குகளுக்கு ஒரே ஆச்சரியம். என்னாச்சு ஆமையாரே, ஏன் இவ்வளோ சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டது. அதுக்கு அந்த ஆமையார், வாங்க நண்பர்களே, காலை வணக்கம். நான் ஏன் சோகமாக இருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், கடந்த சில ஆண்டுகளாக மழை சரியாக பொழியலை. அதனால் இந்த ஏரியும் கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி கொண்டே வருகிறது. இப்படியே போச்சுன்னா அந்த ஏரியில் தண்ணியே இல்லாமல் போயிடும். தண்ணி இல்லைன்னா நான் எப்படி வாழ முடியும்? அதை நினச்சி தான் ரொம்ப கவலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்டதும் கொக்குகள், ஆமாம் ஆமையாரே, நீங்கள் சொல்கிறது சரிதான். நாங்களும் கவனிச்சிட்டு தான் இருக்கோம். இந்த ஏரியில் தண்ணி அளவு குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. மீன்களோட அளவும் குறைஞ்சிக்கிட்டே வருது. எங்களுக்கே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிரமம் ஏற்படுது. அதனால் பக்கத்து ஊரில் ஒரு ஏரி பார்த்துருக்கோம். அது இதை விட பெரிய ஏரி. நிறைய தண்ணீர் இருக்குது, நிறைய மீன்களும் இருக்குது. இனிமேல் நாங்கள் வேட்டையாட அங்கே தான் போகலான்னு இருக்கோம் அப்படின்னு கொக்குகள் சொன்னது. இதை கேட்டதும் ஆமைக்கும், ஆஹா அப்படியா, எனக்கு கூட உங்களோட வரணும்னு ஆசையாக இருக்குது. என்னையும் உங்களோட அழைச்சிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டது. அதற்கு கொக்குகள், ஆமையாரே, எங்களுக்கு சிறகுகள் இருக்குது. சிறகை விரித்து பறந்தோன்னா 5 நிமிடங்கள் அதோ அந்த ஏரி வந்துடும். ஆனால் உங்களிடமும் சிறகு இல்லை, எப்படி நீங்கள் வர முடியும் அப்படின்னு கேட்டுச்சு. அதை கேட்டதோ ஆமையாரும், ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறது உண்மைதான், என்னால் எப்படி பறக்க முடியும் அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாயிடுச்சு. சிறிது நேரம் யோசித்த பிறகு, எனக்கு ஒரு நல்ல யோசனை தோணியிருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. அப்படியா, சொல்லுங்க அப்படின்னு கொக்குகள் கேட்டது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு நீண்ட குச்சி எடுத்துட்டு வாங்க. குச்சியோட ஒரு பக்கத்தை முதல் கொக்காரே நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இன்னொரு பக்கத்தை இரண்டாவது கொக்காரே நீங்கள் பிடிச்சிக்கோங்க. நடுப்பகுதியை நான் என் வாயால் கவ்விக்கிறேன். நீங்கள் அப்படியே என்னை தூக்கிட்டு போய் 5 நிமிஷம் பக்கத்தில் இருக்கிற ஏரியில் என்னை விட்டுடுங்க. நானும் சந்தோஷமாக வாழ்ந்துப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு. இதை கேட்டதும் கொக்குகள், ஆஹா, அருமையான யோசனை ஆமையாரே, அருமையான யோசனை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அப்படின்னு இழுத்துது. ஆனால் என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டார் ஆமையார். அதற்கு கொக்குகள், ஒன்றும் இல்லை, நாங்கள் உங்களை தூக்கிட்டு போகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்களோ இவ்வளோ உயரத்தை பார்த்ததில்ல. அவ்வளோ உயரத்திலிருந்து பூமியை நீங்கள் பார்க்கும்போது பயத்தில் ஏதாவது விபரீதமாகி நீங்கள் வாயை திறந்துட்டிங்கன்னா அவ்வளோ உயரத்துலேருந்து கீழே விழுந்தா நீங்கள் இறந்துடுவீங்க. அதை நினச்சாதான் எங்களுக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்டதும் ஆமையார், அடடா, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் நிச்சயமாக வாயை திறக்க மாட்டேன், உங்களோட வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு. சரி, அப்புறம் உங்கள் விருப்பம் அப்படின்னு கொக்குகள் சொல்லிட்டு தேடி பிடிச்சி ஒரு நீளமான குச்சியை கொண்டு வந்தது. ஆமையாரோட யோசனைப்படி குச்சியோட ஒரு பக்கத்தை ஒரு கொக்கும், இன்னொரு பக்கத்தை இன்னொரு கொக்கும் காலால் கெட்டியாக பிடிச்சிக்கிச்சு. அப்புறம் ஆமையாரை பார்த்து, ஆமையாரே, தயாரா, நம்ம பறக்கலாமா அப்படின்னு கேட்டது. அதற்கு ஆமையாரும், நிச்சயமா நிச்சயமா, நான் தயாராக இருக்கேன். இதோ ஒரே நிமிஷம், நான் என் வாயால் இந்த குச்சியை கவ்வி பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாயால் அந்த குச்சியை கவ்வி பிடிச்சிக்கிச்சு. கொக்குகளும் பறக்க ஆரம்பிச்சது. பறக்க ஆரம்பித்த உடனே அவ்வளவு உயரத்திலிருந்து பூமியை இதுவரைக்கும் ஆமையார் பார்த்ததில்லை. ஒரே சந்தோஷம் ஆமையாருக்கு. ஆஹா, சூப்பராக இருக்கே பூமி அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரே சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுது. இதை குதிக்கிறத பார்த்த உடனே கொக்குகள்,
ஆமையாரே, கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க இவ்வளோ வேகம் துள்ளி குதிச்சீங்கன்னா எங்களால் குச்சியை பிடிக்க முடியாது. நீங்க கீழே விழுந்துடுவீங்க அப்படின்னு சொல்லுச்சு. அதை கேட்டதும் ஆமையார் ஆமாமா ஆமாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தது. ஆனால் அதால் சந்தோஷம் தாங்க முடியல. மீண்டும் துள்ளி குதிக்க ஆரம்பிச்சது. கொக்குகள் அமையரே அமையரே கொஞ்சம் அமைதி கொஞ்சம் அமைதி, இதோ பக்கத்தில் வந்துட்டோம் பக்கத்தில் வந்துட்டோம், கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிச்சு. ஆமையார் மீண்டும் அடா தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியானார். கொஞ்ச நேரத்தில் பக்கத்து ஊர் ஏரியும் வந்துருச்சு. அந்த ஏரியில் இந்த தண்ணியோட அளவை பார்த்த உடனே ஆமையாருக்கு மகிழ்ச்சி கொள்ளலை. கிட்டத்தட்ட கொக்குகள் ஆமையாரை கீழே இறக்கி விடுற தூரத்துக்கு வந்ததும் ஆமையாருக்கு அதுக்கு மேலே சந்தோஷம் தாங்க முடியல. ஆ, சூப்பரான இடம் வந்துருச்சு அப்படின்னு வாயை திறந்து கத்துச்சு. அந்த உயரத்துலேருந்து கீழே தொப்புன்னு விழுந்தது. ஆனால் நல்ல வேளையா அது ரொம்ப உயரமான பகுதி இல்லை. அதனால் ஆமையாருக்கு பெருசாக அடிபடலை. ஓரளவுக்கு பாதுகாப்பாகவே வந்து இறங்கிட்டார். கொக்குகள் உடனே ஓடி போய் என்னாச்சு ஆமையாரே, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த ஆமையார், நண்பர்களே, உங்களுடைய எச்சரிக்கையை மீறி என்னோட மகிழ்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் வாயை திறந்துட்டேன். ஆனால் நல்ல வேளை உயரம் பெருசாக இல்லாதனால உயிரோடு வந்து இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்படியா, பரவாயில்ல பரவாயில்ல, உடம்புல எதுவும் அடிபடலையே அப்படின்னு கொக்குகள் கேட்டன. அதுக்கு ஆமையார் இல்லை இல்லை ஒன்றும் அடிபடலை அப்படின்னு சொல்லிச்சு. அதன் பிறகு ஆமையார், நண்பர்களே, என்ன ஒரு பெரிய இக்கட்டிலேருந்து காப்பாற்றிருக்கீங்க, என்னுடைய வாழ்க்கையவே காப்பாற்றிருக்கீங்க. உங்களோட உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். மிக்க நன்றி மிக்க நன்றி. அதை கேட்டதும் கொக்குகள், அடடா இது என்ன பிரமாதம், ஏதோ எங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சோம். அதன் பிறகு அந்த புது ஏரியில் வழக்கம் போல் கொக்குகளும் ஆமையும் நண்பர்களாக நீண்ட நாள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தது. சரியா குழந்தைகளே? சரி, இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? சரியா சொன்னீங்க. முதல் விஷயம், நம்ம நண்பர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், மகிழ்ச்சி வரும்போது ரொம்ப துள்ளி குதிக்கக்கூடாது. யோசிச்சு பாருங்க, நல்ல உயரத்தில் பறந்துட்டு இருக்கும்போது ஆமையார் என்ன பண்ணார்? மகிழ்ச்சியில் துள்ளுனார். ஆனால் எப்படியோ கொக்குகள் கெட்டியாக பிடிச்சிக்கிச்சு அந்த குச்சியை. இல்லைன்னா ஆமையார் அப்போவே கீழே விழுந்திருப்பார். அதே போல் கடைசி நேரத்தில் தன்னோட மகிழ்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் ஆமையார் ஆடின ஆட்டத்தில் கீழேயே விழுந்துட்டார். ஆனாலும் உயரம் குறைவாக இருந்தனால உயிர் தப்பி பிழைச்சார். அதுபோல் நாமும் மகிழ்ச்சியிலையும் சரி வருத்தத்திலையும் சரி அளவுக்கு மீறி உணர்ச்சி வசப்படக்கூடாது. கண்டிப்பாக நம்மளோட வெற்றிகளை கொண்டாடணும். வருத்தமான விஷயங்கள் வந்தால் மனசில் வருத்தம் இருக்க தான் செய்யும், அதெல்லாம் இல்லாமலாம் போகாது. ஆனால் அது நம்மளை பாதிக்காத மாதிரி பார்த்துக்கணும். சரியா? சரி, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.